இன்னைக்கு தேர்தல் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பாங்க? ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் 6 மாதம் இல்லை 6 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து டிஎம்கே தான் திராவிட மாடல் 2.0 தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு த கேம் இஸ் ஆன். டஃப் ஃபைட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. போன அசம்பிளியில் 45% வாங்கினாங்க. இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 47% வாங்கினாங்க டிஎம்கே கூட்டணி. இந்த வரப்போகிற எலெக்ஷனில் நிச்சயமாக அவங்க இந்த 47 45 வாங்க போதில்லை. ஓகே, இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து 22 சீட்டில் நின்னாங்கன்னா பிஜேபி 11 சீட்டில் நிற்பாங்க, சரி பாதி. ஸோ நாளைக்கு ஏடிஎம்கே 120 சீட்டில் நிற்கிறாங்கன்னா பிஜேபி வந்து 60 சீட்டில் நிற்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோ உங்களால் மாற்ற முடியாது, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோஆலிஷன் கவர்மெண்ட் வருவதற்கான சாத்திய கூறு வந்து அடுத்த வருஷம் அதிகம். அந்த கூட்டணி ஒரு 12-13% ஓட்டு வாங்கலாம். பாமகவுக்கு ஒரு 5-6 இருக்கு. அந்த 5% பாமக விட்டு எங்கேயும் போகாது. அது விஜய்க்கு 5-6% தான் இருக்குமா? விஜய்க்கு என்னுடைய கணிப்பு இன்னைக்கு 5-7%. அவ்வளோதான் விஜய்க்கு சொல்றேன். இன்னைக்கு கணிப்பு. நாளைக்கு அது ஏற கூட செய்யலாம், இல்லை இறங்க கூட செய்யலாம். சரி, திமுக ஜெயிச்சாலும், திமுக அணி ஜெயிச்சாலும் 155 தாண்டாதுன்னு சொல்றீங்க. 150. எஸ், திமுகவுக்கு வந்து அங்கே வந்து 110 120 கிடைக்கலாம். திமுக அந்த மெஜாரிட்டியை தாண்டிருக்கிறீங்க. கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். க்ளோஸாக கிட்டத்தட்ட வருவாங்க. மெஜாரிட்டி தாண்டிடுவாங்க. எஸ். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. இன்று தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தால் யார் வெல்வார்கள், யார் பக்கம் காற்று வீசுகிறது, இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சுபாஷ் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு சுபாஷ். வணக்கம். இன்னைக்கு தேர்தல் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பாங்க? சார், இன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபைட் சார். 2 அலைன்ஸ் பார்ட்டிஸுக்கும் ஏடிஎம்கேயும் பிஜேபி அலைன்ஸ் போட்ட பிறகு த ஃபைட் ஹஸ் பிகம் க்ளோஸ். ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் 6 மாதம் இல்லை 6 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து டிஎம்கே தான் திராவிட மாடல் 2.0 தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு த கேம் இஸ் ஆன். டஃப் ஃபைட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ லோக்சபா எலெக்ஷனில் வந்து டிஎம்கே வந்து சுமார் 47% ஓட்டு வாங்கினாங்க. அதே லோக்சபா எலெக்ஷனில் என்டிஏ ப்ளஸ் ஏடிஎம்கே 2 பேரும் சேர்ந்து சுமார் 42% ஓட்டு வாங்கினாங்க. அவங்களுக்கு இருக்கிற கேப் வந்து 5% தான் இருந்துச்சு. இப்போ அந்த கேப் வந்து ஸ்லோவாக வந்து கம்மியாகிட்டே வருது. ஆல்மோஸ்ட் இப்போ பிரிட்ஜ் ஆகிடுது. இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அலைன்ஸுமே சுமார் 40-42% ஓட்டு வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃபைட். இன்னும் மேலும் கட்சிகள் வந்து இந்த அலைன்ஸில் கொஞ்சம் பேர் வரலாம், அந்த அலைன்ஸில் இன்னும் கொஞ்சம் பேர் போகலாம். ப்ளஸ் அந்த டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, ஓகே, அதுவும் வந்து எப்படி பிரிய போகுது. நிச்சயமாக அவங்க வந்து போன எலெக்ஷனில் வாங்கின ஓட்ஸ் வாங்க போதில்லை. போன அசம்பிளியில் 45% வாங்கினாங்க. இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 47% வாங்கினாங்க டிஎம்கே கூட்டணி. இந்த வரப்போகிற எலெக்ஷனில் நிச்சயமாக அவங்க இந்த 47 45 வாங்க போதில்லை. ஒரு லெவல் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்கு. அதை விட கம்மியாக தான் அவங்க போல் பண்ண போகிறாங்க, ரைட்? அவங்க அது இறங்க போகுது. எவ்வளோ தூரம் அது இறங்க போகுது? அது 40 கீழே இறங்கிடுமா, இல்லாட்டி 38 வரைக்கும் இறங்குமா? அது இறங்கும்போது யாருக்கு வந்து அது வந்து ஆதாயமாக மாறப்போகுது? எடப்பாடிக்கு ஆதாயமாக மாறப்போகுதா, இல்லாட்டி வந்து விஜயும் அதில் வந்து கொஞ்சம் ஓட்டு எடுத்துக்க போகிறாரா, சீமானும் உள்ள ஓட்டு எடுத்துக்க போகிறாரா? ஸோ இதெல்லாம் கணக்கு வந்து இனிமேல் தான் போக தெரியும், இன்னும் 1 இயரில். பட் இப்போதைக்கு த கேம் இஸ் ஆன். மொமெண்டம் வந்து என்டிஏ பக்கம் தான் இருக்குது, டிஎம்கே பக்கம் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? முக்கியமாக நீங்கள் ஒரு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி சேர்ந்த உடனே மொமெண்டம் மாறிடுமான்னு? பர்செப்ஷன் மாறிடும். சரி, தமிழ்நாட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ரைட்? அது போன லோக்சபா எலெக்ஷனில் கூட இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, ரைட்? ஆனால் வின் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அந்த ஒரு பர்செப்ஷன் இருந்தது. எல்லாருமே தனித்தனியாக நின்று இருந்தாங்க. ஸோ எல்லாருமே தனித்தனியாக நின்றதுனால எப்படி இவர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் ஒரு செட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த மைண்ட் செட் மாறி போச்சு. இப்போ இந்த அலைன்ஸ் போட்டதுனால, இவங்க ஒன்றா சேர்ந்தனால இப்போ இவங்களால அவங்கள ஜெயிக்க முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் நீங்கள் நம்பரில் மட்டும் சொல்றீங்க. நீங்கள் கடந்த மக்களவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி வாங்கின 18%, அதிமுக வாங்கின ஒரு 22-23%, 2 சேர்த்தா 41-42 வருது. அதனால திமுக கூட்டணி ஒரு 47, அது குறைஞ்சிருச்சு அப்படின்றீங்க. இந்த நம்பர் மட்டுமே ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா என்ன? சரி, அநேகமாக அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகிடும். சரி, இப்போ பார்த்தீங்க வச்சுக்கோங்க, ஏடிஎம்கேயும் பிஜேபியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் அலைஸ் தான் இன்னைக்கு, ரைட்? அதனால வந்து அநேகமாக இந்த ஓட்டு வந்து அவங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த ஸ்விங் ஓட்டு இருக்குது, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு. போன எலெக்ஷனில் டிஎம்கேக்கு போட்டுப்பாங்க, ஆனால் இந்த எலெக்ஷனில் டிஎம்கேக்கு ஓட்டு போது இல்லை. அந்த மாதிரி ஒரு 5-6% இருக்காங்க.
அந்த மக்கள் ஓட்டை வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் 1 இயரில் தங்க பக்கம் இழுத்துட்டாங்கன்னா அவங்க நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க. இல்லாட்டி சீமான், விஜய் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை தங்க கூட்டணிக்குள்ளே கூட்டின்னு வந்தால் அப்போவும் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்வீப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த டைமில். நீங்கள் சொன்ன மாதிரி சீமானோ விஜய் அவங்க என்டிஏக்குள்ளே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இல்லை தானே? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனால் எலெக்ஷன் கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து சீமான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் வரணுமா? சரி, எவ்வளோ நாள் தான் எல்லாரும் தனியாக இருந்து ஓட் ஷேரை மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் அது சீட்டாக மாறணும். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள எம்எல்ஏ ஆக்கணும் இல்லை. நீங்கள் வந்து ஓட் ஷேரை மட்டும் வாங்கி தோத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லை. ஸோ அந்த ஒரு கம்பல்ஷன் இருக்கணும் இல்லை. அந்த ஒரு கம்பல்ஷன் வந்து சீமானுக்கு இந்த எலெக்ஷனில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா, 8.2 வாங்கினாரு. அடுத்து இப்போ வர தேர்தலில் ஒரு 12-13 வாங்கிட்டு கொஞ்சம் பொறுத்தான அதுக்கப்புறம் தேர்தலில் ஒரு 25 அப்படின்னு அவர் கணக்கு போட முடியாதா? இல்லை, அவருக்கும் 60 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லை. அவர் இந்த ஃபைட் வந்து 80-90 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துன்னு பார்க்குறாரா? இல்லாட்டி வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து அதிகார பங்குனே இது வரைக்கும் நடந்ததில்லை. 1967 இருந்து பவர் பார்த்தீங்கன்னா எதிர் வித் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே தான். அவங்க கூட இருக்கிற அலையன்ஸ் பார்ட்டிஸ் கூட பவர் இது வரைக்கும் ஷேர் ஆனதில்லை. ஆனால் இந்த வாட்டி முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி வருவதற்கான பிரைட் சான்சஸ் இருக்கு 2026ல். ஸோ அதுலேருந்து ஒரு பவர் ஷேர் கிடைக்கலாம்ல எல்லாருக்குமே. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அமித்ஷா கூட கிளியராக சொன்னார் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். இப்போ ஏடிஎம்கே பவர் ஷேர் தரமாட்டேன்னு சொன்னாலும் நாளைக்கு அவங்க கிட்ட நம்பர்ஸ் இல்லை, 110 தான் இருக்குது, பிஜேபி கிட்ட 30 இருக்குன்னா அவங்க பவர் ஷேர் கொடுத்து தானே ஆகணும். நீங்கள் சொன்னீங்க அமித்ஷா அந்த மேடையில் அந்த கூட்டணி பற்றி அறிவிப்பு மேடையில் சொன்னார் கூட்டணி ஆட்சி அப்படின்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாரு, கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் பங்கேற்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி தெளிவாக சொன்னதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க எப்படின்னு சொல்கிறீங்க? அது உங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக வரக்கூடிய நம்பர்ஸை பொறுத்து தான் அது. சரி, ஏடிஎம்கே மெஜாரிட்டி கிடச்சதுன்னா அது வந்து என்ன சொல்லலாம், அது வந்து அதை மீண்டும் தனி கட்சி ஆட்சி தான். இப்போ ஏடிஎம்கே மெஜாரிட்டி கிடைக்கல, அவங்க அந்த தாண்டுறாங்க, ஆனால் 115 தாண்டலை. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது வச்சுக்கோங்க. பிஜேபி வந்து ஒரு 20-25 சீட் வச்சுருக்காங்க, பாமக 15-20 சீட் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க ஒரே கூட்டணியில். அப்போ வந்து ஆட்சியில் பங்கு கொடுத்து தானே ஆகணும். நீங்கள் 2 விஷயம் சொல்கிறீங்க. ஒரு வேளை அதிமுக 117 தாண்டாவிட்டால் கூட்டணியில் பங்கு கொடுக்கணும். ஆனால் அந்த அறுதி பெரும்பான்மை சொல்லப்படுகிற 117 அந்த ஹாஃப் மார்க்கை தாண்டாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? அதிமுக பெரும்பான்மை பெறாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கா வெற்றி பெற்றாலும்? வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதிமுக வந்து 44%, அதிமுக கூட்டணி என்டிஏ 44% வாங்குறது, டிஎம்கே 41% வாங்குறாங்க. அப்போ அது க்ளோஸ் எலெக்ஷன். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 180-84 இல்லாட்டி வந்து 140-94 அந்த மாதிரி வெர்டிக்ட் இருக்கலாம். அந்த மாதிரி வெர்டிக்ட் 150 சீட் இருக்கு வச்சுக்கோங்க என்டிஏக்கு. அப்போ வந்து அதிமுகவுக்கு 110 இருக்கலாம், அதில் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஏன் உங்களுக்கு 2006ல் வரலையா? 2006ல் 95-97 சீட் வச்சு தானே திமுக வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ அதே சர்க்கம்ஸ்டன்சஸ் 2006ல் என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கோ அது ரிவர்ஸ் ஆகலாம். ஏடிஎம்கே அந்த பொசிஷன்லையும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு 2 திராவிட கட்சி முக்கியமாக அதிமுக தன்னை தள்ளிக்குமா? நேரடியாக ஒரு 150 சீட்டு அளவுக்கு போட்டி போட்டாங்க, கூட்டணிக்கு மற்ற 80 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த அணி ஜெயிச்சதுன்னா அந்த 117 தாண்டணும் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை அந்த அளவுக்கு சீட்டு போட்டியிடக்கூட நிலைமையில இல்லாமல் இருப்பாங்களா? சரி, இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 23-18 இந்த ரேஷியோவில் தான் வந்து இப்போ லோக்சபா எலெக்ஷனில் என்டிஏ வந்து 18% ஓட்டு வாங்கினாங்க, ஏடிஎம்கே அலைன்ஸ் 23% ஓட்டு வாங்கினாங்க. இதே ரேஷியோவில் தான் அவங்க வந்து சீட் ஷேரும் இருக்கணும். லாஜிக்கலாக போனீங்கன்னா போக மாட்டாங்கல்ல? இல்லை, நீங்கள் போய் தான் ஆகணும். இல்லை, உங்களுக்கு ஜெயிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி சீட் ஷேர் கொடுத்து தானே ஆகணும். அப்போ நீங்கள் வந்து பிஜேபியை வந்து தனியாகவே விட்டுருக்கக்கூடாது. ஏடிஎம்கே 2 எலெக்ஷன் தனியாக விட்டு நீங்கள் 3% கட்சி வந்து 11% கட்சி ஆகிட்டீங்க, 3% அலைன்ஸை 18% அலைன்ஸ் ஆகிட்டீங்க, ரைட்? அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். ஸோ நீங்கள் வந்து அந்த சீட் ஷேரும் அந்த 23-18 தான் நடக்கும். ஓகே, இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து 22 சீட்டில் நின்னாங்கன்னா பிஜேபி 11 சீட்டில் நிற்பாங்க, சரி பாதி. ஸோ நாளைக்கு ஏடிஎம்கே 120 சீட்டில் நிற்கிறாங்கன்னா பிஜேபி வந்து 60 சீட்டில் நிற்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோ உங்களால் மாற்ற முடியாது, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோஆலிஷன் கவர்மெண்ட் வருவதற்கான சாத்திய கூறு வந்து அடுத்த வருஷம் அதிகம். அந்த ப்ரொபோர்ஷன் வச்சு பார்க்க முடியாதுல்ல. அதிமுக 150 சீட்டில் நின்னாங்க அப்படின்னா பிஜேபி 75 சீட்டில் நிற்பாங்க அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனை இன்னைக்கு இருக்கிற கள நிலவரத்தை வச்சு பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் 2024 லோக்சபா எலெக்ஷனுடைய ஓட் ஷேரை வச்சுருந்தா நீங்கள் அப்படிதான் நீங்கள் வந்து
கொடுக்கணும். ஆனா அப்படிப்பட்ட டீல் நடக்குமா என்ன? அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கு அந்த மாதிரி டீல் நடக்குமா என்ன? ரெண்டு பேருக்குமே காலத்தின் கட்டாயம் இருக்குல்ல. இப்போ வந்து அமித்ஷா ஏன் இந்த கூட்டணிக்கு வந்திருக்காரு? அவருக்கு எப்படியாவது டிஎம்கே வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து தூக்கணும்னு சொல்லி ஒரே எண்ணத்துக்காக வந்திருக்காங்க. அதே எண்ணம் தானே ஏடிஎம்கேக்கும் இருக்கு. அவங்களும் எதுக்கு நீ கூட்டணி வச்சிருக்காங்க, ரைட்? அவங்களுக்கும் வந்து ஓட்டு செதறக்கூடாது, எப்படியாவது வந்து டிஎம்கே டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி தானே. ஸோ அந்த ஒரு காமன் எனிமி டிஎம்கேன்னு ஆயிடுது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒத்துக்கிட்டு தான் போகணும். இல்லாட்டி நீங்கள் சண்டை போட்டு திரும்ப பிரிச்சிங்கன்னா அவன் ஜெயிக்க போகிறான், நீங்கள் வந்து 2.0க்கு நீங்களே வந்து வழி விடுற மாதிரி ஆகிடும்ல. ஆனால் நிறைய சீட்டு கொடுத்தா பிஜேபியில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நேரடியாக கேட்குறேன். அவங்க ஒர்க் பண்ணணும் சார். யாரா இருந்தாலும் ஒர்க் பண்ணா தான் ஜெயிக்க முடியும். மக்களவை தேர்தலில் பிஜேபி பாமக கூட்டணி அமைச்சாங்க, நிறைய இடங்கள் இருந்தது, ஆகையால பிஜேபி போட்டி போட்டாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அதிமுக 150 சீட்ல நின்னாங்க அப்படின்னா பிஜேபி 60 சீட் 70 சீட்ல நிற்பாங்க அப்படின்னா அந்த 70 சீட்டு நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கான சக்தி பிஜேபிக்கு இருக்கா? இருக்கு சார். இன்னைக்கு 11% ஓட் ஷேர் பார்ட்டி இல்லை. ஸோ இப்போ வந்து விஜயகாந்த் வந்து 41 சீட்ல நின்று அவரும் வந்து 30 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சார்ல, 29-30 சீட் ஜெயிச்சார்ல 2011 வந்து விஜயகாந்த் என்ன நிலைமையில இருந்தாரோ, எந்த ஒரு நிலைமையில இருந்தாரோ, இன்னைக்கு பிஜேபி அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால அவங்களால 60 சீட்ஸ் போட்டியிட முடியும். அதில் 30-35 ஜெயிக்கவும் முடியும். நான் அந்த அளவுக்கு சீட் கொடுப்பாங்களா அதிமுக? கொடுத்துதான் ஆகணும். கொடுப்பாங்களான்னு இல்லை, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல ஓட் ஷேரை. கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் இந்த ரேஷியோவில் 23-18 ரேஷியோவில் நீங்கள் பிரித்து தான் ஆகணும். அப்படி பிரியறப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் 2:1 ரேஷியோவில் அவங்களுக்குள்ள சீட் பிரிச்சுக்கணும். பாமக எங்கே போகும்? இல்லை, பாட்டாளி மக்கள் இருப்பாங்க அந்த கூட்டணியில். சரி, அவங்களுக்கு 30 சீட் வச்சுக்கோங்களேன். அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஏடிஎம்கே 120, பிஜேபி 60, பாட்டாளி மக்கள் 30. ஆனா பிஜேபி குறைவா வாங்கிக்குவாங்க. பிஜேபி விட குறைவா பாமக வாங்கிக்குவாங்க. ஆமா சார். இப்போ பாமக 5% பார்ட்டி தானே, பிஜேபி 11% பார்ட்டி இல்லை, குறைவா தானே வாங்கணும், அதில் பாதி தானே வாங்கணும். ஆனால் அதை ஏற்றுப்பாங்களா டாக்டர் மார்கள்? ஏற்றுப்பாங்களா? அதை காலத்தின் கட்டாயம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த மாதிரி பாமக வர வாய்ப்பு இருக்கு அதிமுகவுக்கு? வாய்ப்பு இருக்கு, பிரைட் சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் விசிகே இருக்காங்க, அவங்க கூட போக முடியாது. இப்போ விஜயோ சீமானோ நம்பி போனால் நிச்சயமா வந்து பெரிய அளவு அவங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா அவங்க வாங்க போகிற ஓட் ஷேர் அந்த 5-6% நின்று போயிடும், ரைட்? எம்எல்ஏ வந்து யாராலையும் ஜெயிக்கவும் முடியாது. ஸோ இங்கே வந்து இப்போ வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வச்சு கேபிட்டலைஸ் பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் 30 நின்று ஒரு 15-16 எம்எல்ஏயாவது ஆக்கலாம். போன வாட்டி 5 எம்எல்ஏ வச்சிருந்தாங்கல்ல, அதை வந்து 15-16 எம்எல்ஏயாவது பாமக ஆக்க முடியும். சரி, பாமக இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை, தேர்தலுக்கு நேரம் இருக்கு. அதிமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாபம்? அதில் என்ன லாபம்? நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து கோalition கவர்மெண்ட் வந்தால் பவர் ஷேரிங் இருக்கலாம், வந்தால் வருவதற்கு சான்சஸ் இருக்கு, பிரைட் சான்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் எம்எல்ஏ கவுண்டை நிச்சயமா அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ 5 எம்எல்ஏ இருக்கு அவங்க கிட்ட, அது 15 எம்எல்ஏ 16 எம்எல்ஏ தான் ஆக்க முடியும். பாமகவுக்கு விஜயோட பேச்சுவார்த்தை நடக்குது. விஜயோட ஆடிட்டர் போய் பார்த்தாரு, விஜயோடையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைப்பாங்க. கிட்டத்தட்ட பாதி சீட்டு நிற்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பேச்சும் போயிட்டு இருக்கு. அதுக்கு பாமக ஏன் தயாராகக்கூடாது? 2016 ஒரு வாட்டி அவங்க தனியாக போய் பார்த்தாங்க. அப்போவும் அவங்களால அந்த 5-6% மார்க்கை தாண்ட முடியல. ஓகே, இப்போ அவங்க வந்து ஒரு ஜெயிச்சே தீரணும்னு ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க, ரைட்? அவங்க எம்எல்ஏ பிரசன்ஸ் அதிகரிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க விஜய் கூட போக மாட்டாங்க, ஏடிஎம்கே கூட போவாங்க. விஜய் கூட போனால் வெற்றி வாய்ப்பு இல்லையா? வெற்றி வாய்ப்புன்னு இல்லை, மேபி அந்த கூட்டணி வந்து ஒரு 12-13% ஓட்டு வாங்கலாம். அந்த கூட்டணி ஒரு 12-13% ஓட்டு வாங்கலாம். பாமகவுக்கு ஒரு 5-6 இருக்கு. அந்த 5% பாமக விட்டு எங்கேயும் போகாது. அது விஜய்க்கு 5-6% தான் இருக்குமா? விஜய்க்கு என்னுடைய கணிப்பு இன்னைக்கு 5-7%. அவ்வளோதான் விஜய்க்கு சொல்றீங்க? இன்னைக்கு கணிப்பு, நாளைக்கு அது ஏறக்கூட செய்யலாம், இல்லை இறங்க கூட செய்யலாம். ஏறதுக்கு என்ன செஞ்சிருப்பாரு விஜய்? என்ன செஞ்சிருக்கணும், செய்யணும்? இறங்குறது தான் என்ன செஞ்சா இறங்கிடுவாரு. ஏறணும்னா அவர் இன்னும் களத்தில் இறங்கி இன்னும் தீவிரமாக வந்து பல போராட்டங்களெல்லாம் நிகழ்த்தி தன்னை ஒரு மாஸ் லீடர்னு ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் மாஸ் லீடர்னு ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அண்ணாமலை களத்தில் இறங்கி தான் ஒரு மாஸ் லீடர் ப்ரூவ் பண்ணால்தான் 3%-லேருந்து 11% கொண்டு வர முடிஞ்சது பிஜேபியை. ஓகே, இன்னைக்கு வந்து விஜய் அந்த மாதிரி அக்ரெசிவாக அரசியல் செஞ்சாருன்னா நிச்சயமா அவரால் 10% தாண்ட முடியும். அடுத்த அவரால் அக்ரெசிவாக செய்ய முடியலன்னா அந்த 5-6% ஸ்டக் ஆகிடுவார். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடுமையாக உழைத்து அடுத்த 10 மாதங்களில் விஜய் அதனுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து பாமகவோட கூட்டணி அமைத்தா நீங்கள் சொல்கிற 12 தாண்டி ஒரு 17-18 வந்ததுன்னா 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு 10-12 சீட்டு ஜெயிக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்கு?
18% இப்போ லோக்சபாவில் கூட தான் வந்தது என்டிஏக்கு, ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல. லோக்சபா தேர்தல் பட் சட்டப்பேரவை தேர்தல் 18% ஜெயிச்சாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீட். அது எப்படி ஆயிடுதுன்னா அது ஒன் சைடடா போயிடும். இவங்க 18% வாங்கிட்டாங்கன்னா அங்க வந்து ஏடிஎம்கேயும் பிஜேபியும் 35% நின்று போயிடுவாங்க. 30-35% நின்று போயிடுவாங்க. ஓகே, இவங்க வந்து 41-42% வாங்கினாலே டிஎம்கே வந்து கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது பாமக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இல்லையா அப்போ விஜய்? அது அவங்களோட சாய்ஸ் தான். அவங்களுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கான்ஃபிடன்ஸ் இருந்துன்னா விஜயை தேர்ந்தெடுக்கட்டும். எம்எல்ஏஸ் அதிகமா வேணும்னா ஏடிஎம்கே தேர்ந்தெடுக்கட்டும். இதுதான் சாய்ஸ். பாமக திமுகவோட பேசிட்டு இருக்கு அப்படின்னு பேச்சு வருது. அப்போ வந்து விசிகே வந்து ஏடிஎம்கேக்கு வந்துடுவாங்க. பிஜேபி இருக்கிற இடத்துக்கு வரமாட்டாங்கல்ல? யாரு? விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி இருக்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க. அப்படிலாம் இல்ல. 2001 இல்ல, பிஜேபி கூட தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்ல வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க இப்போ வந்து சோஷியல் ரீஇன்ஜினியரிங்ல அவர் வந்து இங்க இந்த பக்கம் கூட வரலாம். 2001 வந்து பிஜேபி கூட தானே இருந்தாரு அவர். என்ன நோக்கத்துல பாமக திமுக கூட அணி அமைக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறது காரணம் என்ன காரணம்? ஏன்னா அங்கே ஹவுஸ்ஃபுல் விடுதலை சிறுத்தைகள் இங்கேதான் இருப்போம்னு ஒரு 4 நாள் முன்னால கூட திருமாவளவன் சொல்லிட்டாரு. எனக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னமும் அந்த எண்ணம் இருக்குமா எனக்கு தெரியாது. அந்த எண்ணம் ஒரு 2-3 மாசம் முன்னாடி இருந்திருக்கலாம். அப்போ வந்து பிஜேபி ஏடிஎம்கேயும் ஒன்னா சேராம இருந்தது. ஒன்னா சேர்ந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த எண்ணம் இருக்கா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அப்போனா சீமானோட போக வாய்ப்பு இருக்குல்ல பாட்டாளி மக்கள் கட்சி? வாய்ப்பு இருக்கு. அதான் அவங்க ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா தனியா போகலாம், தவறு இல்லை. எம்எல்ஏஸ் வேணும்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும். அந்த மாதிரி ஆயிரம் வாய்ப்பு இருக்கா? அவங்க அந்த அணி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ட் ஜான் பண்டிட் இவங்களே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கரெக்ட். இவங்களே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா ஃபைட் ரொம்ப டஃப்பா இருக்கும். ரைட். கூட சீமான் சேர்ந்துட்டாருன்னா ஸ்வீப் பண்ணிடுவாங்க என்டிஏ. சீமான் சேருவா நினைக்கிறீங்களா என்டிஏல? சேருவாரான்னு எனக்கு இப்போ சொல்ல முடியாது. ஓகே, சேர்ந்தா அது ஸ்வீப்பா மாறலாம். ஆனா அவரு சேரதுல பல தடவை சொல்லிட்டாரு, நான் தனியாக தான் நிற்பேன், அதான் தனித்துவம். இந்த தடவை 234 தொகுதியிலும் தனியாக தான் நிற்போம் அப்படின்னு வேட்பாளர் அறிவிப்பு வரைக்கும் அவர் போயிட்டாரு. நான் அதெல்லாம் இல்லை சொல்லலை. பட் இருந்தாலும் இன்னும் இந்த 8% அவரால் ஓட் ஷேரை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாது? அது ஒரு பெரிய கேள்வி. முடியுமா முடியாதா? அது ஒரு பெரிய கொஸ்டின். கஷ்டம் தான், என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான். இப்படி நம்ம பல ஆய்வாளர்கள் இப்ப பாருங்களேன், விஜயகாந்தே அந்த 9-10% மேல ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அதுக்கு அப்புறம் பிஜேபி தான் இப்போ ட்ரை பண்ணி 11% வந்திருக்காங்க. வேற யாருமே வந்து இன்னும் வந்து அந்த இவர் ட்ரை பண்ணி 10% தாண்டான்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பல பேர் கடந்த 2016 அவரு 1% தாண்டுவாரா 2% தாண்டுவாரா சொல்லி 1, 3, 5, 8, 8 அளவு வந்துட்டாரு. அப்புறம் அடுத்தது ஒரு 12-15 வர வாய்ப்பு இல்லையா? சரி, 20% ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேக்கும் போட மாட்டாங்க, ஏடிஎம்கேக்கும் போட மாட்டாங்க. அவங்க யாரு போடுவாங்க? அவங்க வந்து யாராவது ஒருத்தருக்கு புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விஜயகாந்த் இருக்கிறப்போ விஜயகாந்த், வைகோ இருக்கிறப்போ வைகோ, இல்லாட்டி வந்து பிஜேபிக்கு போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி தான் அந்த 20% வந்து தனியாக தான் போடுவாங்க. அந்த 20% வந்து விஜயும் சீமானும் பங்கு போட்டுக்கணும். அது எப்படி பங்கு போட்டு அதில் கொஞ்சம் அது வந்து ஏடிஎம்கே பக்கம் கூட அந்த என்டிஏ பக்கம் கூட கொஞ்சம் அந்த 20 போடலாம், ஏன்னா டிஎம்கே டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த 20% எப்படி வந்து விஜயும் சீமானும் அப்புறம் சின்ன இண்டிபெண்டன்ஸ் கட்சிகளும் எப்படி பங்கு போறாங்க பார்க்கணும். ஆளுக்கு 8-8 எப்படி வரப்போகுது அது தெரியாது. என்டிஏல ஓபிஎஸ் இருப்பாரா, டிடிவி இருப்பாரா, அது ஒரு சந்தேகமா இருக்குல்ல? டிடிவி அநேகமாக இருப்பார் தான் நினைக்கிறேன். அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஓபிஎஸ் வந்து இந்த ஃபியூச்சர் அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி ஏத்துக்குவாரா? நீங்க சிஎம் வாங்கணும்னா ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க போன வாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம விட்டீங்க, அதனாலே தோட்டாங்க டிடிவியை. ஆமா, 2001 கிட்டத்தட்ட 2021 ஆமா 25 சீட்டுக்கு தோத்த காரணம் டிடிவி தனியா இருந்தனால தானே. ரைட். நீங்க அந்த மாதிரி கணக்கெல்லாம் நீங்க போட்டு பார்த்துக்கணும். அவர் போட்டிருப்பாரு நிச்சயமா. இப்போ லோக்சபா எலெக்ஷன் பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் ட்ரெண்ட் பார்த்தா என்டிஏ இப்போ இருக்கிற என்டிஏ, அதாவது ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி பிளஸ் பிஎம்கே பிளஸ் விஜயகாந்த், இவங்களால 84 சீட்டு தான் ஜெயிக்க முடியும் லோக்சபா ட்ரெண்ட். சரியா? கூட வந்து சீமான் சேர்ந்ததுன்னா அது வந்து 131 சீட்டா மாறும், மெஜாரிட்டி கிடைக்கும். ரைட். இது கூட அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட ஓட்ஸ் அதுவும் சேர சீட்ஸ் ஏறிக்கிட்டே போகும். ரைட். அதனால வந்து நீங்க எல்லாரையும் அக்காமடேட் பண்ணாதான் உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க அக்காமடேட் பண்ணல, ஈகோ பார்த்துக்கிட்டீங்கன்னா தோத்துருவீங்க. 2.0 தான். 200 தொகுதிகள் கூட்டணிக்கு
இலக்கு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு திமுக சொல்லுது. திரு ஸ்டாலின் எல்லா மீட்டிங்லேயோ இல்லை ப்ரெஸ் மீட்லேயோ எப்போ ப்ரெஸ்ஸை பார்த்தாலும் 200 நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார். 234 இலக்கு அவங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் சொல்லுது. 234 இலக்கு 200 நிச்சயம்ங்கிறாங்க. அது சாத்தியமா இல்லையா? இன்னைக்கு அவங்க ஜெயிச்சா கூட மேக்ஸிமம் 150 தான், அதுக்கு மேலே அவங்களால ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னுடைய புள்ளி விவரம் சொல்றது. எது? அதாவது நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு கேப் வந்து ரொம்ப நேரோ டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு ஸ்லெண்டரா ஒரு 2% லீடு தான் இருக்கு. ஓகே, 2-3% லீடு தான் இருக்கு. அந்த 2% லீடு இருக்கும்போது சீட் ஷேரா மாறும்போது உங்களுக்கு வந்து 145 100 அது மாதிரி இல்லை 145 90 அது மாதிரி தான் மாறும். 2016 மாதிரி. சரியா? இன்னைக்கு டிஎம்கே ஜெயிச்சாலும் 150 டிஎம்கே as an alliance 150 சீட் தாண்ட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் ஏடிஎம்கே as an alliance 145 150 தாண்ட மாட்டாங்க. அவ்வளோ க்ளோஸாக இருக்கு எலெக்ஷன். ரைட். ஏன்னா இப்போ 2 பேருக்கும் ஸ்வீப் பண்ண முடியாது இந்த எலெக்ஷனில். ஓகே, 2 பேரும் ஸ்வீப் பண்ணணும்னா ஏடிஎம்கேக்கு வந்து சீமான் வரணும். ஓகே, டிஎம்கேக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வரணும், செட் ஆகணும். ப்ரோ இன்கம்பன்சி வராது, அரசுக்கு ஆதரவான மனநிலை மக்கள்கிட்ட வராது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ப்ரோ இன்கம்பன்சி வேவும் வரலாம்ல? ப்ரோ இன்கம்பன்சி வேவ் வந்து எப்படி வரணும்னா அதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. அதாவது இந்த தமிழை வந்து ஒரு எமோஷனல் இஷ்யூ ஆக்குறாரு. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுறது, தமிழ் வந்து வஞ்சிக்கப்படுறது, அது ஒரு எமோஷனல் இஷ்யூ ஆக்குறாரு. ரைட். அந்த 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 எமோஷன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ப்ரோ இன்கம்பன்சி வரும், அவருக்கு வரலாம். இப்போ வந்து வரலாம் அவங்களுக்கு. ரைட். அது ஒர்க் அவுட் ஆகுமா அது வந்து தெரியாது. சரி, திமுக ஜெயிச்சாலும் திமுக அணி ஜெயிச்சாலும் 155 தாண்டாதுன்னு சொல்றீங்க. 150. எஸ், 150. அப்போ அணியே 150 அப்படின்னா திமுகவுக்கு எவ்வளவு கிடைக்கும்? திமுகவுக்கு வந்து அங்க வந்து 110 120 கிடைக்கலாம். திமுக அந்த மெஜாரிட்டியை தாண்டிடுங்கிறீங்க? கொஞ்சம் க்ளோஸா இருக்கும், க்ளோஸா கிட்டத்தட்ட வருவாங்க, மெஜாரிட்டி தாண்டிடுவாங்க. எஸ். அப்போ திமுக அணி ஜெயித்தால் திமுக ஒரு ஆட்சி தான். திமுக அணி ஜெயிச்சா ஸ்லெண்டர் மார்ஜினில் திமுக ஆட்சி. கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. திமுக அணி ஜெயிச்சா, அதாவது திமுக அணி ஜெயிச்சாலும் அதாவது 110 கீழே டிஎம்கே போயிட்டாங்கன்னா கூட்டணி ஆட்சி தானே. அப்படி நீங்களே இப்ப சொல்றீங்க 150 155 வருவாங்க. ஆனா திமுக 115 120 போயிருவாங்க அப்படிங்கிறீங்க. அது கொஞ்சம் அப்படி ஸ்கிரேப் த்ரூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப அதிகமா நிற்பாங்க சீட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க 60 சீட்டு தான் அவங்க பிரிச்சு கொடுக்க போறாங்க அலையன்ஸுக்கு. அப்படியா? ஆமா, போன வாட்டி அப்படிதானே பண்ணாங்க கிட்டத்தட்ட. ஓகே, எவ்வளவு அந்த சின்ன சின்ன கட்சிகளுக்குன்னா 6 சீட்டு, 6 நாள் 24. அப்புறம் வந்து காங்கிரஸுக்கு 25, ஒரு 30 சீட்டு வச்சுக்கோங்க, 54. அப்புறம் வந்து சின்ன சின்ன கட்சிகள் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து 60. ஓகே, இவங்க வந்து 174 அநேகமா நிற்பாங்க. ஸோ அவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த 174 ஒரு 115 120 ஸ்லெண்டர் மார்ஜி நேரவா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்த தடவை காங்கிரஸ் கட்சியோ இல்லை திருமாவளவனோ இடதுசாரிகளோ மற்றவர்களோ ஏன் முஸ்லீம் கட்சிகள் கூட கடந்த முறை வாங்கின அளவுக்கான சீட்டை வாங்குறது தயாராக இல்லை. குறைஞ்சபட்சம் அதை ரெட்டிப்பாக்கணும். குறைஞ்சபட்சம் 30-40 சீட்டாக 30-40% சீட்டாக அதிகமாகணும் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அவங்க விஜய் பக்கம் போகலாமே. விஜய் வந்து கூட்டணி ஆட்சிக்கே ரெடின்னு சொல்லியிருக்காருல்ல. ரைட். அவங்க யாருமே போகலையே. அதான் சொல்றேன் இல்லை, எல்லாருக்குமே வந்து அந்த எம்எல்ஏ ஜெயிக்கிறது தான் யோசிக்கிறாங்க தவிர ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. அதாவது அப்படி யோசிச்ச பிஜேபி கூட இன்னைக்கு ஏடிஎம்கே கூட அலைன்ஸ்ல போட்டுட்டாங்க. ரைட். அதுதான் இப்போ எல்லாருக்கும் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், எப்படியா ஆட்சியில் பங்கு வரணும் தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க தவிர ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து யாருக்கும் அந்த ஆம்பிஷன் இல்லை. சரி, நீங்க திமுக அணியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சீட்டு ஜாஸ்தி கேட்பாங்கல்ல. குறைஞ்சபட்சம் திருமாவளவன் கடந்த தேர்தலில் அவங்களுக்கு 6 கொடுத்தாங்க, இப்போ ஒரு 12வது கேட்பார்ல. அவங்க கொடுப்பாங்களா? கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் அந்த கூட்டணியில் இருந்தவங்க என்ன பயன் இருக்கு? 12 வந்து அவங்களுக்கு அந்த 6 சீட்டு திரும்ப ஜெயிக்கிறதுக்கு தான் பலன் இருக்கு. இப்போ ஏடிஎம்கே கூட வர முடியாது இல்லை. ஏடிஎம்கே கூட இங்கே பிஎம்கேவும் இருந்தாங்கன்னா பிஜேபி இருந்தாங்கன்னா திருமாவளவனால வர முடியாது. பிஎம்கே இருந்தால் அவரால் இங்கே வர முடியாது ஏடிஎம்கே கூட. ரைட். அப்படி இருக்கிறப்போ அதே மாதிரி கம்யூனிஸ்டும் பிஜேபி கூட சேர முடியாது, காங்கிரஸும் பிஜேபி கூட சேர முடியாது. அவங்களுக்கு இருக்க 2 ஆப்ஷன். ஒன்று விஜய் கூட போகணும் தைரியமாக தனியாக. ரைட். இல்லாட்டி வந்து இங்கே வந்து இல்லாட்டி தனியாக போகணும், இல்லை விஜய் கூட போகணும், இல்லாட்டி டிஎம்கே கூட போகணும். எல்லா கூட்டணிகளும் திமுக எல்லா கூட்டணி கட்சிகளுமே நிறைய சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும். இது கிட்டத்தட்ட வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. சீட்டு நிறைய ஜெயிப்பாங்க, கொடுத்தா தானே ஜெயிப்பாங்க. கொடுக்காம திமுக இருக்க முடியுமா? திமுக போன மாட்டி என்ன கொடுத்தாங்களோ அதே தான் திரும்ப கொடுப்பாங்க. அதோட அதிகமாக கொடுப்பாங்கன்னா டவுட்டு தான். அப்போ கூட்டணியில் நல்ல மனநிலை இருக்காது, மன நெருக்கடி தான் இருக்கும், மனத்தாபம் தான் இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் தெரியும், எங்கள் ஸ்ட்ரென்த் இவ்வளோதான், இது போறோன்னு விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க எல்லாம் 2016 வந்து மக்கள் நல கூட்டணின்னு போய் இப்போ தனியாக போய் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் குறைஞ்சி போச்சுல. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களால எந்திரிக்கவே முடியலையே. சின்ன கட்சிகள் யாராக இருந்தாலும் சரி, விசிகேவாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் சரி, அவங்க வேறு வழி இல்லை. ஒன்று தனியாக வந்து தனியாக வரணும், இல்லாட்டி விஜய் கூட போகணும். அதற்கு அவங்களுக்கு வந்து இப்போது அவங்களுக்கு அந்த அளவு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கானே டவுட்டு தானே இந்த கட்சிகள் எல்லாரும். விஜய் என்ன பண்ணுவார்? விஜய் தனியாக தான் போகணும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தனியாக தான் போய் ஆகணும். கூட்டணிக்கு வர மாட்டாரா? அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. வாய்ப்பில் இருந்தால் அவரோட ஸ்ட்ரென்த்தை எப்படி அசஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரென்த்தை எப்படி காமிக்க முடியும்? ஒரு வாட்டியாக தனியாக இருந்தால் தான் அவங்க ஸ்ட்ரென்த்தை காமிக்க முடியும்ல. அதாவது இப்போ அவர் பவன் கல்யாண் மாதிரி ஒரு முன்னாடி எலெக்ஷனாக நின்றுக்கணும் தனியாக. பவன் கல்யாண் வந்து தனியாக ஒரு எலெக்ஷன் நின்று அவர் ஸ்ட்ரென்த்தை காமிச்சு தான் அடுத்த எலெக்ஷனில் அதை பார்கெயின் பண்ணி டெப்டி சிஎம் ஆனார். ரைட். இப்போ அதே மாதிரி விஜய் வந்து ஏதாவது ஒரு எலெக்ஷன் தனியாக நின்று தான் ஆகணும். அது இந்த எலெக்ஷன். அடுத்த எலெக்ஷனுக்கு தான் அவருக்கு வந்து வேற ஸ்ட்ராட்டஜி அவர் பிளான் பண்ணலாம். இப்போ அவர் தனியாக தான் போவார். தனியாக தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. அதிமுக அணிக்கும் பேச்சு நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. வர வாய்ப்பு இல்லையா? இந்த எலெக்ஷன் வர வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். இந்த அடுத்த எலெக்ஷன் தனியாக தான் போவார். ஆமாம். அதாவது இந்த எலெக்ஷன் ஒரு திமுக அதிமுக ரெண்டு பேருக்குன்னு கூட்டணி போட மாட்டாங்க. வேற சின்ன கட்சிகள் வந்தானா கூட்டணி போடுவார். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பாக திரு சுபாஷ், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.